ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி சேனக்கிழங்க வச்சு ஈஸியாக நிமிஷத்தில் ஒரு ஃப்ரை செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் ஃபஸ்ட்டு சேனக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த அகலத்துக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் 2-3 காய் சேர்த்து போட்டிருக்கனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. நீங்கள் காய் எப்படி பார்த்து வாங்கணுன்னா நான் சொல்கிறேன். இந்த காய் வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஏன் அப்படி நம்ம போடுறோன்னா, இந்த காய் வந்துட்டு நமக்கு ஒரு சிலருக்கு தொண்டையில் வந்து அரிப்பெடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவின தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கு அறுத்துனே அதில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்கள் தண்ணியிலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா அந்த அரிப்பு எடுக்கிறது உங்களுக்கு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு தேவையான அளவு அண்ட் காரத்துக்கு சாம்பார் தூள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் போதும். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாகவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது 2 மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுட்டு எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி உங்கள் கையில் கூட நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா தோசை தவா வந்து நான் சூடு பண்ணி வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிழங்கா நம்ம பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சுற்றிலும் மறுபடியும் எண்ணெய் விட்டு அது 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம பழைய கிழங்கா வாங்கினா அரிப்பு எதுவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த நமைச்சல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பழைய கிழங்கு எப்படி பார்த்து வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காய் வாங்கும்போதே அந்த கடைக்காரங்க கிட்ட அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களே கூட எடுத்து தருவாங்க, இது பழசுன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல, கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பட் நீங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் அந்த காயெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களே எடுத்து தருவாங்க. பெரியவங்களாம் யாராவது இருந்தீங்கன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அண்ட் ரசத்துக்கு இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சட்டுன்னு செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்ட்டு. பார்க்கும்போதே அப்படியே ஒரு நான்வெஜ் ஃபீலிங் மாதிரி இருக்கும். பட் இது வெஜிடேரியன் தான். சேனைக்கிழங்குல இவ்வளோ நல்லா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா அந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.